So hello friends, welcome back to our channel SHREE and Abhishek here. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடையில ஒரு brand new Kia seltos வந்திருக்கு. So brand new seltos கிடையாது. பழைய மாடல் seltos தான். So இந்த seltosல பாத்தீங்கன்னா நம்ம வந்து fog lamp projectors வந்து மாட்டிருக்கோம். So இந்த seltosல வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து headlampல வந்து projector இருக்கும். So இதுதான் headlamp projectors and இதுதான் வந்து வண்டியில வர இதுதான் வந்து வண்டியில் வர ஃபாக் லேம்ப்பு. ஸோ உங்களோட இந்த ஃபாக் லேம்பை நான் கைட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் மாட்டியிருக்கோம். ஸோ மறுபடியும் இது வந்து ஏஎஸ் பிராண்டோட ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராண்டோட ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ்லாம் நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இதோட சைஸ் நீங்களே பார்க்கலாம். இது வந்து 2 inch ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர். பிகாஸ் கியா செல்டோஸ், கியா சோனட், நியூ வர்னா அண்ட் i10 நியாஸ், கிராண்ட் i10 அண்ட் i20, நியூ i20 எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 2 inch சைஸ் தான் வரும். ஸோ இந்த ஃபாக் ப்ரொஜெக்டர் நம்ம வந்து பர்ஃபெக்டாக அங்கே மாட்டிட்டோம். ஸோ கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் வந்து மெயினாக வந்து நைட் ட்ரைவ் போகும்போது சுத்தமாக வெளிச்சம் இல்லைன்னாரு. ஸோ நம்ம மாட்டின பொசிஷன் நீங்களே பாருங்கள். பர்ஃபெக்டாக அந்த பழைய ஃபாக் லேம்ப் எடுத்துகிட்டு இந்த ஃபாக் லேம்ப் நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை மாட்டின மாதிரியே உங்களுக்கு தெரியாது. இது ஃபுல்லாகவே கனெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா சாக்கெட் டு சாக்கெட் தான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், அவுட்புட் நீங்களே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு அவுட்புட் காட்ட போகிறேன் டே டைம். ஸோ டே டைமில் நீங்கள் வெளிச்சம் பார்க்கலாம். இது வந்து வெறும் ஃபாக் லேம்ப் போட்ட வெளிச்சம் மட்டும். ஸோ அந்த கட்டு நீங்கள் க்ளீனாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இதுவே வந்து ஹை பீம் கனெக்ஷனோடு வரும். ஸோ இந்த ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸை நம்ம இன்றைக்கி மாட்டியிருக்கோம். ஸோ நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டு வந்து எப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஸ்டம் தான் நம்ம வந்து இந்த வண்டியில் மாட்டியிருக்கோம். ஸோ இதோட சைஸை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து டோட்டலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுற ஒரே பிராண்ட் தான் இந்த ரேஸ் மார்க்கு. ஸோ இந்த ரேஸ் மார்க் பிராண்ட் தான் வித் 1 year வாரண்டியோடு வரும். அண்ட் இது வந்து சைஸ்னு கூட நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டமு, நல்ல ஹை எண்ட் சிஸ்டம். இதில் வர ப்ராசஸர் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆக்டா-கோர் ப்ராசஸர் அண்ட் 4GB RAM, 64GB மெமரியோடு வரும். இந்த சிஸ்டம் நீங்கள் எல்லா வண்டியிலையும் மாட்டலாம். 9 inch 10 inch ப்ரொவிஷனில் எல்லாத்தையும் மாட்டலாம். பிகாஸ் இதோட சைஸே வந்து 12.3 inch அண்ட் இதோட பின்னாடி ப்ராக்கெட் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். ஸோ இந்த சிஸ்டம் தான் நம்ம வந்து இந்த கியா செல்டோஸில் மாட்டியிருக்கோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 12.8 inch சிஸ்டம் ஃபைனலாக மாட்டிட்டோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பேனல் காட்டுறோம் உங்களுக்கு, ஒரே நிமிஷம். ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த பேனல் வந்து க்ளாஸி ஃபினிஷ் பேனல் நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த க்ளாஸி ஃபினிஷ் பேனல் அண்ட் இந்த சிஸ்டம் வந்து நம்ம இங்கே பர்ஃபெக்டாக மாட்டியிருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் இந்த 360 degree கேமரா ப்ராப்பர் கேலிப்ரேஷன் பண்ணி பர்ஃபெக்டாக மாட்டியிருக்கோம். அண்ட் ஹைவேஸில் போனீங்கன்னா இதோட எஃபெக்டே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆக்டா-கோர் ப்ராசஸர். ஸோ இதோட இன்டர்ஃபேஸே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதில் பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் ப்ரைம் வீடியோ அண்ட் ஹாட்ஸ்டாரு எல்லா ஆப்ஸும் இதில் வந்துடும். ஸோ நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ் வியூ எவ்வளோ வைடாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நம்ம காரோட ஃபுல் வியூ, 360 degree வியூ அண்ட் இது வந்து நம்மளோட ரிவர்ஸ் வியூ. அது போக நீங்கள் வந்து 360 நார்மலாகவே பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த பனோரமா 360 ஆப் அப்படின்னு அழுத்தினாலே போதும், நம்ம வண்டியோட சுற்றி ஃபுல் 360 வியூ நமக்கு காட்டும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் 360 வியூ. நீங்களே பார்க்கலாம், இங்கே டயரு, இங்கே மோட்டல் போர்ட், ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற டயர்ஸ் அண்ட் இதுதான் வந்து இங்கே இருக்கிற மோட்டல் போர்ட். ஸோ இது வந்து இதில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அலைன் ஆகிருக்கு. ஸோ 360 வந்து பர்ஃபெக்டாகவே மாட்டியிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த சிஸ்டமோட என்ன உள்ள ஸ்பெசிஃபிகேஷனு, இந்த சிஸ்டமில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு காட்ட போகிறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், இது வந்து CPU இன்ஃபர்மேஷன். ஸோ ஆக்டா-கோர் 2 GHz, 4GB RAM அண்ட் 64GB மெமரி. ஸோ இது வந்து ஜென்யூனாக இதில் இருக்குது. அண்ட் நம்ம வந்து இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை யூடியூப் கூட ப்ளே பண்ணி பார்ப்போம். வாவ், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு லேக் எதுவுமே கிடையாது, அவ்வளோ ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் மாட்டணும்னா இந்த ஆண்ட்ராய்ட் கண்டிப்பாக மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட்ஜெட் கொஞ்சம் வைஸ் ஜாஸ்தி, பட் ஒர்த்தாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீரிங் கண்ட்ரோலில் வந்து பர்ஃபெக்ட் அலைன் பண்ணியிருக்கோம்.
வால்யூம் கம்மி பண்ணிட்டேன், இல்லைனா காப்பி ரைட்டாக மாறிடும். இது ஃபுல் ஸ்க்ரீனில் இப்போ ப்ளே பண்ண போகிறேன். ஸோ யூடியூப் கிளாரிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இதில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ வயர்லெஸ் இப்போ அது எப்படி எவ்வளோ ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ப்ளூடூத் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கனெக்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு இது கேட்குற ஆப்ஷன் வந்து கிராண்ட் பெர்மிஷன் ஃபார் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஸோ நான் டர்ன் ஆன் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரொம்பவே ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து நெட் ஆன் பண்ணிக்கணும் அண்ட் லொக்கேஷன் ஆனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நான் ஆன் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிஸ்டமில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோக்கு வந்து கார்லிங்க் 2. ஸோ இப்போ கனெக்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஆகும் கனெக்ட் ஆகிறதுக்கு. பட் ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வண்டியில் உட்காந்தோடனே நமக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம சிஸ்டம் பார்த்திங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணுற மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாருமே கேட்பீங்க, ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் மேப் ஏன் ஸ்பீடாக இல்லை. ஸோ அதனால தான் நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இருக்கிற லொக்கேஷன் பர்ஃபெக்டாக இது காட்டுது. இதுதான் வடபழனி புத்தூர் கட்கிட்ட. இது வந்து நமக்கு வந்து முருகன் கோயில் இங்கே இருக்குது. அண்ட் நான் இங்கே ரீசெண்டாக சொல்ல பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் இங்கே காட்டும். ஸோ நம்பர் 2 என் வீடு அட்ரஸ் இப்போ சர்ச் பண்ணுறேன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து லொக்கேஷன் காட்டும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக என்னோடய ஃபோனில் இருக்கிற ஒரு சில ஆப்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ மியூசிக் ஆப்ஸ், அந்த ஆப்ஸ் கூட நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோட பெஸ்ட் ஃபியூச்சர். ஸோ இது வந்து நம்ம ரொம்பவே மேப்ஸுக்காக ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது இது. அண்ட் நம்ம சிஸ்டம் பார்த்திங்கன்னா லுக்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் போட்டதே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம். அண்ட் சுத்தமாக லேக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்க்கலாம். பை டிஃபால்ட் இதில் வந்து எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்குது. அண்ட் ரொம்பவே ஒரு ஹை எண்ட் சிஸ்டம் நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வண்டியிலே பர்ஃபெக்டான இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஒரு 360 டிகிரி கேமரா மாட்டணும்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம் நான் இது வரைக்கும் மாட்டினது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பை.